Okay, next நம்ம exercise 1.2 பார்க்கலாம். So exercise 1.2ல first one, discuss the following relation for reflexivity, symmetricity and transitivity. So இப்போ இந்த relation எல்லாமே reflexiva, symmetrica, transitive நம்ம சொல்லணும். So first one நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the relation are defined on the set of all positive integers. So positive integersல நம்ம define பண்ணியிருக்காங்க. இந்த relation என்ன relation define பண்ணியிருக்காங்கன்னா, by m is related to n if m divides n. m வந்து n divide பண்ணுச்சுனா then m is related to n ன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து it is reflexiva, symmetrica and transitive நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு exercise 1.2 அதில் first one, அதில் first subdivision. தட் இஸ் இப்போ ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்கனாலே ஃபஸ்ட்டு என்ன செட்டுன்றதை எழுதிக்கணும். செட் என்னன்னு எழுதிக்கணும். ஸோ இங்கே செட் வந்து என்னென்னா செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகேவா? செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் இதை நம்ம இசட் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை நம்ம இசட் ப்ளஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இதுதான் செட். அண்ட் தென் ரிலேஷன் என்னன்னு அடுத்து எழுதிக்கணும். ரிலேஷன் என்ன? இங்கே m இஸ் ரிலேட்டட் டு n if m divides n. So m வந்து n டிவைட் பண்ணுச்சுன்னா then m is related to n. ஓகேவா? ஸோ இதுதான் ரிலேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிஃப்ளெக்சிவ் பார்க்கலாம். ரிஃப்ளெக்சிவா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஸோ ரிஃப்ளெக்சிவ்க்கு வந்து பாருங்கள், ஃபார் ஆல் m belongs to z plus. ஸோ இந்த z ப்ளஸில் தட் இஸ் ஏதோ ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கோங்களேன். 5 எடுத்துக்கோங்க. 5 divides 5. 6 எடுத்துக்கோங்க. 6 divides 6 இல்லையா? ஸோ ஃபார் ஆல் m belongs to z plus m divides m இல்லையா? m வந்து m-ஐயே டிவைட் பண்ணும். அப்போ therefore we can say that m is related to n ன்னு சொல்லாமா? or in other words, m is related to m ன்னு சொல்லலாம். m வந்து m-க்கே ரிலேட்டட். ஏன்னா m divides m. இந்த பாசிட்டிவ் இன்டீஜர் செட்டில் இருக்க எந்த நம்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 1 எடுத்துக்கிட்டிங்கனாலும் 1 டிவைட் பண்ணும். 2 எடுத்துக்கிட்டிங்கனாலும் 2 டிவைட் பண்ணும். 3 எடுத்துக்கிட்டிங்கனாலும் 3 டிவைட் பண்ணும். அப்போ therefore we can say that m is related to m, or we can also say that m, m belongs to r ன்னு சொல்லலாம் இல்லையா? அது கண்டிப்பாக இந்த செட்டில் இருக்கும். இந்த ரிலேஷன் செட்டில் இருக்கும். m, m வந்து கண்டிப்பாக இந்த செட்டில் இருக்கும். அப்போ therefore we can say that r is reflexive. r is reflexive. அடுத்து செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? சிமெட்ரிக்கான்னு பார்க்கணும். ஸோ சிமெட்ரிக்கான்னு பார்ப்போம். now for all ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ let m, n belongs to z ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோம். ஸோ ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கோம். ஓகேவா? m, n belongs to z ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோம். இந்த செட்டில் இருக்க ஏதோ ரெண்டு நம்பர் எடுத்துக்கோம். இப்போ சப்போஸ் m divides n, that is m, n belongs to r அப்படின்னு எடுத்துக்கலாம். let m, n belongs to r ன்னு எடுத்துக்கோம். or in other words we can say that m is related to n. அப்படின்னா என்ன அர்த்தம்? that is m divides n. அப்போ n வந்து m டிவைட் பண்ணுமா? ஸோ அப்போ therefore நமக்கு என்ன இங்கே கொடுத்துருக்காங்கன்னா m divides n, but this does not imply that n divides m. n வந்து m டிவைட் பண்ணுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 வந்து 2 வந்து 6 டிவைட் பண்ணும். ஓகேவா? சப்போஸ் 6,2 எடுத்துக்கலாம். 6,2 எடுத்துக்கலாம். ஓகேவா? 6 வந்து 2 வந்து 6 டிவைட் பண்ணும். 2,6 எடுத்துக்கலாம். let us assume 2,6. ஃபார் எக்ஸாம்பிள் 2,6 எடுத்துக்கும். ஸோ 2 divides 6 இல்லையா? 2 வந்து 6 டிவைட் பண்ணும். 2 divides 6. அப்போ 2,6 it belongs to r ன்னு சொல்லலாம். பட் 6 divided by 2 என்ன வரும் உங்களுக்கு? 6 வந்து 2 டிவைட் பண்ணுமா? 6 divided by 2 வந்து இப்போ 2 divides 6னா என்ன அர்த்தம்னா 6 divided by 2 is equal to 3. பட் what about 2 by 6? இது வந்து டிவைட் பண்ணுமா? இது டிவைட் பண்ணாது இல்லையா? ஸோ அப்போ therefore 6 divides 2ங்கிறது it is wrong. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகேவா? ஸோ அப்போ therefore நம்ம இந்த செட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா m, n belongs to r ன்னு எடுத்தோன்னா that is m divides n ன்னு சொன்னோன்னா this does not imply that n divides m. அப்போ therefore we can say that n, m does not belongs to r ன்னு சொல்லலாம். n, m does not belongs to r ன்னு சொல்லலாம். அப்போ therefore we can say that r is not symmetric. r is not symmetric. r வந்து சிமெட்ரிக் கிடையாது. புரியுதா? நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் let us assume that 2,6 எடுத்துக்கோம்.
2,6 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 divides 6, 2 வந்து 6 டிவைட் பண்ணும். ஆனால் அதே இது 6,2 மாற்றி எடுத்திங்கன்னா 6 divides 2 6 வந்து 2 டிவைட் பண்ணுமா? பண்ணாது. ஸோ அப்போ therefore இது வந்து does not belongs to R இல்லையா? இது இந்த ரிலேஷனில் வராது. இப்போ இது ரிலேஷனில் இருந்தாலும் இது வராது. ஏன்னா 6 வந்து 2ஆல் டிவைட் ஆகும், ஆனால் 2 6ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் கிடையாது. இட் இஸ் நாட் சிமெட்ரிக். இது சிமெட்ரிக் கிடையாது. ஓகேவா? அடுத்தது தேர்ட் ஒன் டிரான்சிட்டிவ் பார்க்கலாம். டிரான்சிட்டிவ். ஸோ இப்போ இதுக்கு let us assume that let m, n, p belongs to z ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். 3 நம்பர் z ப்ளஸில் இருக்கதா எடுத்துக்கோம். ஸோ let us assume that let m, n and n, p belongs to Rன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் இந்த செட்டில் இருக்குது. தட் இஸ் இது என்ன அர்த்தம்னா தட் இஸ் m divides n, m divides n and n divides p. But this implies m divides p ன்னு சொல்லலாம் இல்லையா? m divides p. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ நோ தட் 3 divides 15. 3 வந்து 15 டிவைட் பண்ணும். ஸோ 3 divides 15 இல்லையா? now 15 divides 45. 15 divides 45. அப்போ 3 divides 45 இல்லையா? 3 வந்து 45 டிவைட் பண்ணும் இல்லையா? 3 ஒரு நம்பரை டிவைட் பண்ணுது, அந்த நம்பர் இன்னொரு நம்பரை டிவைட் பண்ணுது. அப்போ கண்டிப்பாக 3 இந்த நம்பரையும் டிவைட் பண்ணும் இல்லையா? கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து இதோட மல்டிப்ளாவும் தானே இருக்கும். ஸோ அப்போ therefore we can say that m divides n and n divides p ன்னு சொல்கிறோம், which implies m divides p. m வந்து p-யை டிவைட் பண்ணும். அப்போ therefore we can say that m, p belongs to R ன்னு சொல்லலாம். அப்போ therefore R is reflexive. transitive. R is transitive. அப்போ therefore இந்த reflection வந்து இந்த relation வந்து it is reflexive but not symmetric, but it is transitive. அப்போ therefore R is reflexive, not symmetric, and transitive. ஸோ இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ் ஆனால் சிமெட்ரிக் கிடையாது, ஆனால் டிரான்சிட்டிவ். ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி எழுதணும். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு புரியுறதுக்காக கொடுத்தது. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதுறது இப்படி தான் எழுதணும். இதை புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இந்த ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ். ஏன்னா 2 எடுத்துக்கிட்டோன்னா 2A டிவைட் பண்ணும், 3 எடுத்துக்கிட்டால் 3A டிவைட் பண்ணும். அப்போ therefore இது ரிஃப்ளெக்சிவ். அண்ட் இப்போ சப்போஸ் ஏதாவது 2 நம்பர் எடுத்துக்கிறோம், தட் இஸ் 2 and 6 எடுத்துக்கிறோம். 2 divides 6. 2 வந்து 6ஐ டிவைட் பண்ணும். ஆனால் 6 divides 2ன்னு சொன்னால் அது சாட்டிஸ்ஃபை ஆகுமா? 6 2ஐ டிவைட் பண்ணுமா? பண்ணாது. அப்போ therefore நம்ம m divides n எடுத்துக்கிறோம். அப்போ this does not imply that n divides m. n வந்து m டிவைட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. அப்போ n, m does not belongs to R ன்னு சொல்கிறோம். n, m does not belongs to R. therefore R is not symmetric. இப்போ ஏதாவது 3 இது எடுத்துக்கிறோம். இந்த செட்டில் ஏதாவது ஒரு 3 நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ m, n and n, p belongs to R. But which means that m divides n and n divides p. That is 3 divides 15 and 15 divides 45. அப்படினால கண்டிப்பாக 3 வந்து 45 டிவைட் பண்ணும் இல்லையா? 3 divides 45 சொல்லலாம். But this implies m divides p. அப்போ therefore m, b belongs to R. But therefore we can say that R is transitive. Therefore this relation is reflexive but not symmetric and transitive. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம எழுதணும். We have to write it like this. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let P denote the set of all straight lines in a plane. ஸோ பிங்கிற செட், இங்கே செட்டு பேர் அவங்க பின்னு கொடுத்துருக்காங்க. P denote the set of all straight lines in a plane. The relation R is defined by L is related to M if L is perpendicular to M. L வந்து Mக்கு perpendicular-ஆக இருந்தால் L is related to Mன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவாக, சிமெட்ரிக்காக, டிரான்சிட்டிவான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செட்டு எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே செட்டு பேர் அவங்களே கொடுத்துட்டாங்க, பின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ therefore P is equal to set of all straight lines in a plane. ஸோ இது அவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்தது ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? R is equal to, ஸோ L is related to M if L is perpendicular to M. L வந்து Mக்கு perpendicular-ஆக இருந்தால் L is related to Mன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இது ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், ரிஃப்ளெக்சிவ்.